Good morning students, I am welcoming you all to this forenoon online class. Today I am going to teach about subject accountancy forenoon session chapter 3. Topic of the chapter is books of prime entry. So today we will discuss about exercise number 13 to 15, how to make the journalize. Now we can go to see the question number 13. So today revision topics, problems to solve, question number 13 to 15. First we can see the question number 13. Journalize the following transactions in the books of Sundar, who is a bookseller. 2017 December. So December 1st, commence business with cash 2 lakhs. December 2nd, bought goods from Xl company on credit 80,000. December 4, open a bank account with 50,000. December 5, sold goods to Naresh, who paid the amount through net banking 5,000. December 6, sold goods to Devi, who paid through credit card rupees 7,000. December 7, sold goods to Ashish on credit 700. December 8, money withdrawn from bank through ATM for office use 1,000. December 9, purchased a furniture and paid through debit card 2,000. December 10, salaries paid by cash 6,000. December 11, furniture purchased from Y for 25,000 and advance given 5,000. So the question is, prepare the journal entry from the following transaction. Prepare the journal entries in the books of Sundar, December 2017. So exercise 13 already work out. In the books of Sundar, journal name கொடுத்திருந்தாங்கன்னா நேம் என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் போட்டு ஆஃப் OF ஆஃப் போடணும். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் சுந்தர் நேம் வந்து நேம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் இஸ் நாட் கிவன் இன் த கொஷின்னா நேம் நமக்கு நாட் நெசசரி ஃபார் மென்ஷன் த நேம். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் சுந்தர் கொடுத்துருக்காங்க நேமு. in the books of Sundar, journal entries, date, particulars, ledger folio, debit, credit. So this is a statement. Date means எந்த டேட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் எந்த விச் டேட்டில் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் செகண்ட் ஒன் காலம் பர்டிகுலர்ஸ் காலம். பர்டிகுலர்ஸில் வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட், அதாவது இன்கமிங் அண்டு அவுட் கோயிங். ஸோ வித்தின் ஏ ப்ராக்கெட்டில் நரேஷன் சொல்லுவோம். வாட் இஸ் மீன் நரேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த transaction. Then third column, ledger folio. Ledger folio means only see the page number. Then fourth column, debit column. Debit column means incoming column. Then received column. Credit means outgoing. அதாவது நமக்கு இன்னும் வர வேண்டியது இருக்குது, அந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் காலத்தில் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ see the book question number 13 student. The first question, first 2017 December 1st, commence business with cash. அதாவது சுந்தர் என்ன பண்ணுறாருன்னா டிசம்பர் 1st பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன உள்ளே வருதுன்னு நம்ம பார்க்கணும். வாட் கம்ஸ் இன் கேஷ், கேஷ் இஸ் இன்கமிங், ஹூ இஸ் கான்ட்ரிபியூட்டட், சுந்தர் இஸ் கான்ட்ரிபியூட்டட். இப்போது ஜேர்னல் என்ட்ரி என்னது, இதெல்லாம் இன்கமிங்காக வருதோ டெபிட் ஆஸ்பெக்டாகவும், இதெல்லாம் வந்து விச் ஐட்டம்ஸ் ஆர் அவுட் கோயிங்ன்றத கிரெடிட் ஆஸ்பெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இன் ஃபர்ஸ்ட் டிசம்பரில் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ், கேஷ் கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் இஸ் இன்கமிங், ஹூ இஸ் கான்ட்ரிபியூட்டட், சுந்தர் இஸ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட் ஆஸ்பெக்டில் 2 lakh, த சேம் அமௌண்ட் வில் பி என்டர் இன் டு த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன், நரேஷன் என்ன கொஸ்டின் இருக்கு பாருங்கள், கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் இருக்கா,
அப்போ என்ன எழுது நம்ம பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் வித் கேஷ்னு எழுதலாம் அல்லது கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னு எழுதலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இங்கே வந்து நரேஷன்ஸில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. தென் செகண்ட், December 2nd பாட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட். எக்ஸ்ன்ற கம்பெனி கிட்ட, எக்ஸ்என் கம்பெனி கிட்ட கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பாட் மீன்ஸ் பர்ச்சேஸ். ஸோ பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்என் கம்பெனியில் கடனுக்கு வாங்குகிறோம். இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் இது. ஸோ கேஷ் நமக்கு உள்ளே வராது. ஓகேங்களா. என்ன ஒரு மெயினாக என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரம் பக்கத்தில் அது நம்ம கிரெடிட் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கணும். டூ பக்கத்தில் வந்துச்சுன்னா அது டெபிட்டில் எடுத்து நம்ம எழுதணும். ஓகேங்களா. ஸோ பாட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்என் கம்பெனி ஆன் கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் இஸ் இன்கமிங் அண்ட் எக்ஸ்என் கம்பெனி இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா பாட் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்என் கம்பெனி ஆன் கிரெடிட்னு எழுதலாம். ஓகேங்களா. 80,000 the debit aspect and as well as the same value enter into the credit aspect. Then next, December 4th open a bank account with rupees 50,000. நீங்கள் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு உங்கள் நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு 500 ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மினிமம் சார்ஜஸ் வந்து டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற மணி என்ன ஆகும், எங்கே போகும், பேங்க்குக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் இல்லைங்களா. அப்போ இன்கமிங் எது, கேஷ் வந்து உங்கள் பேக்கெட்லேருந்து வெளியில் போயிடுச்சு. எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு, பேங்க்கில் உன்னோட நேமில் தனியாக அக்கௌண்ட்டை ஒரு 500 நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உன்னோட நேமில் இப்போ ஆனந்த் அக்கௌண்ட்டில் 500 காமிக்கும் இல்லைங்களா. அப்போ பேங்க்கில் தானே இப்போ இன்கமிங்காக இருக்குது. கேஷ் என்ன ஆகிடுச்சு, உனக்கு வெளியில் போயிடுச்சு, அவுட் கோயிங் ஆகிடுச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் இப்போ இன்கமிங்காகவும் கேஷ் நமக்கு வெளியில் போயிடுச்சு. அப்போ என்ன என்ட்ரி, வாட் ஆர் த ஜர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட் நரேஷன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 50,000 the debit aspect, the same amount will be entered into the credit aspect. Then 5 December 5 bank account data to sales account இருக்கு பாருங்க. கொஸ்டின் என்னது, sold goods to நரேஷ் who paid the amount through net banking. அதாவது நரேஷ்க்கு விற்றுருக்கோம். அந்த நரேஷ் பொருளை வாங்கிட்டு அவர் டேரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா நெட் பேங்க் மூலிமா என்ன பண்ணுறாரு, அவருக்கு பே பண்ணுறாரு. ஓகேங்களா. இப்போது 2 பக்கத்தில் யார் இருக்காங்க, நரேஷ். ஸோ 2 பக்கத்தில் இருக்கிறது நம்ம என்னவா சொல்லியிருக்கேன், அதாவது இப்போ நெட் பேங்கிங் சொல்கிறாங்கல்ல, அவர் டேரெக்டாக அவர் கொடுக்கல, அவர் என்ன பண்ணுறாரு, பேங்க் மூலிமா அவருக்கு கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன ஆயிருக்கு, பொருள் சேல் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ சேல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இங்கே நமக்கு வந்து பேங்கிங் கொடுத்துட்டா தான் நம்ம பேங்க்கை கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா நரேஷ் அக்கௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெபிட்டில் வச்சுருப்போம். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு, அவுட் கோயிங் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த குட்ஸை அதனால் அவுட் கோயிங் ஆகிடுது. நம்ம எப்பயுமே கிரெடிட் ஆஸ்பெக்டில் கான்செப்டை தான் சொல்லுது. இன்கமிங் இந்த வாட் கம்ஸ் இன் இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் வாட் கோஸ் அவுட் இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். பர்ச்சேஸ், சேல்ஸ் இது எல்லாமே ரியல் அக்கௌண்ட் தான், isn't it? வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட், வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட். அப்போ இங்கே சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ரியல் அக்கௌண்ட் இது. இப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்னது, வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட். குட்ஸ் வெளியில் போயிட்டு சேல் பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக நமக்கு பணம் உள்ளே வந்துடுச்சு. பணம் எங்கே இருக்குது, நெட் பேங்கிங் மூலிமா பேங்க்கில் போட்டாங்க. ஓகேங்களா, பேங்க் மூலிமா நமக்கு மணி டிரான்சாக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். what are the narration, sold goods to நரேஷ் who paid the amount through net banking கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், குட்ஸ் சோல்டு டு நரேஷ்க்கு அண்ட் பெய்டு எது மூலிமா பே பண்ணாங்க, அண்ட் பெய்ட் த த்ரூ நெட் பேங்கிங் அப்படின்னு நரேஷன்ஸ் எழுதணும். ஸோ 5,000 டெபிட் அண்டு 5,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட் என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6th sold goods to தேவி who paid through கிரெடிட் கார்டு. யாருக்கு விற்கிறோம், தேவிக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது கிரெடிட் கார்டு. ஸோ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் மணி இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் வித்தின் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டைமிங்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் நம்ம பே பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா நமக்கு பெனால்ட்டி போட்டு நம்மகிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உங்களுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் காமர்ஸ்லேயும் படிப்பீங்க, அது அக்கௌண்டன்ஸ்லேயும் படிப்பீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்றது என்ன, இது வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கடனுக்கு பொருளை வாங்கிக்கலாம். டெபிட் கார்டுன்றது உங்கள் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பணம் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கேஷ் ட்ரான்சாக்ஷனாக கொடுத்துக்கலாம். பட் கிரெடிட் கார்டுன்றது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண ஒன்லி யூஸ் இந்த கிரெடிட் பர்பஸ்க்கு மட்டும் தான் அந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா. ஓகே, தென் 6th பாருங்கள், December 6th sold goods to தேவி who paid through credit card 7,000. So what are the journal entry,
பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா இது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே பேங்க் நம்ம அதாவது நம்ம நெட் பேங்கிங்கு கிரெடிட் கார்டு டெபிட்லாம் வந்துச்சுன்னா டெபிட்டில் என்னென்னு எழுதணும், பேங்க் அக்கௌண்ட் தான் எழுதணும், நேம் எழுதக்கூடாது. ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க டூ பக்கத்து எது வந்தாலும் நம்ம டெபிட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கணும். இல்லை, அப்படி கிடையாது. இது பேங்கிங் சிஸ்டம். ஏன்னா பேங்க் மூலிமா மணி டிரான்சாக்ட் ஆகிறதால நம்ம பேங்க் அக்கௌண்ட் வில் பி ஷோன் இன் ஏ டெபிட் ஆஸ்பெக்ட். In the case of net banking, credit card and then using debit card, in the all those items are bank account will be shown in a debit aspect. Then seventh one, sold goods to ashish on credit. அதாவது ஆஷிஷ்க்கு கடனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அவர் வந்து என்ன பண்ணல, மணி அப்பயே ஸ்பாட்லேயே கொடுக்கல. அவர் வந்து நான் லேட்டர் டு பே தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பொருளை கடனுக்கு வாங்கியிருக்கார். ஓகேங்களா? இப்போ இது என்னென்னா, இது வந்து நம்ம பேங்கிங் சிஸ்டமோ இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது யூஸ் பண்ணல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஜென்ரலான ஒரு டிரான்சாக்ஷன் தான். சோல் குட்ஸ் டு ஆஷிஷ் ஆன் கிரெடிட். ஆஷிஷுக்கு கடனுக்கு பொருளை நம்ம விற்கிறோம். சரிங்களா? அப்போ டூ பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், ஆஷிஷ் இருக்கா. ஸோ ஆஷிஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சோல்டு மீன்ஸ் வாட், சேல்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஆஷிஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், நரேஷன் கிரெடிட் சேல்ஸ். ஸோ டெபிட் ஆஸ்பெக்டில் 700, the same value will be entered into the credit aspect. So what are the narration? Credit sales or sold goods to Ashish on credit. Then 8th, December 8th, money withdrawn from bank through ATM for office use. அதாவது மணி வந்து நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆஃபீஸ் யூஸ்க்காக பணத்தை கொஞ்சம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. பணம் எடுத்துகிட்டா நம்ம கேஷ் நம்ம கைக்கு வரும். பட் எங்கே அமௌண்ட்டு குறையும், பேங்க்லேருந்து நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அமௌண்ட்டு குறையுமா இல்லையா? ஸோ ஓகே, அப்போ நமக்கு என்ன உள்ள கையில் வருது, கேஷ் இஸ் இன்கமிங் அண்ட் பேங்க்கில் அமௌண்ட்டு குறைஞ்சிரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டிரான்சாக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். மக்கப் பண்ணிலாம் போட முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மணி வித்ட்ரான்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம். பணம், மணின்றது பணம் இல்லையா, எங்கே போய் எடுக்கிறோம், ஃப்ரம் த பேங்க். ஸோ எதன் மூலிமா எடுக்கிறோம், த்ரூ த ஏடிஎம் கார்டு மூலிமா. என்ன தேவைக்காக எடுக்கிறோம், ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறோம். ஸோ கேஷ் நமக்கு பேங்க்லேருந்து நம்ம எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம பேக்கெட் ஃபுல்லாக ஆகிடுச்சு, பட் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு குறைஞ்சிருச்சு. அப்போ உள்ளே வர இன்கமிங்கை ப்ளஸ்ஸாகவும் அவுட் கோயிங் குறையிறத மைனஸாகவும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ப்ளஸ்ன்றது என்னது, கேஷ் இஸ் இன்கமிங், மைனஸ்ன்றது பேங்க்கு. நரேஷன், money withdrawn through the ATM card for the office use 1000, debit aspect and as well as credit aspect the same amount will be entered. Then 9th one, December 9th, purchased a furniture and paid through debit card. இப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ போய் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய்ட்டு ஒரு ஷாப்பிங் போகிறோம். நமக்கு என்ன பொருள் நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ உடனே வாங்கிடுறோம். உடனே டெபிட் கார்டு எடுத்து கொடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம அமௌண்ட் என்ன பண்ணிடுறோம், பே பண்ணிவிட்டு திங்ஸை வாங்கிட்டு வந்துடும். இதுதான் டெபிட் கார்டு. பட் கிரெடிட் கார்டு அப்படி கிடையாது. கிரெடிட் கார்டை நம்ம பணம் கொடுக்க மாட்டோம். பட் ஸ்பெசிஃபிக் பீரியடில் நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கான அமௌண்ட்டை நம்ம போட்டுருந்தோம் பேங்க்கில். ஓகேங்களா, அதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா. பர்ச்சேஸ்ட் எ ஃபர்னிச்சர்னால் மரப்பொருள்னு அர்த்தம். அந்த ஃபர்னிச்சர் வுட்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை வாங்குகிறோம், ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். என்ன கொடுத்து வாங்குகிறோன்னா பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. இது ஸ்பாட் டிரான்சாக்ஷன் தான். இது நாட் கிரெடிட் டிரான்சாக்ஷன், இது கேஷ் டிரான்சாக்ஷன் தான். பட் நம்ம கேஷாக கொடுக்காம நம்ம கார்டுலேருந்து பணத்தை பேங்க் மூலிமா நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறோம். சரிங்களா. 2000. இப்போ என்ன நமக்கு உள்ள வருது, வாட் கம்ஸ் இன் பர்ச்சேஸ் இஸ் த ரியல் அக்கௌண்ட், isn't it? ஸோ ஓகே, வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட், வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட். என்ன நமக்கு உள்ள வருதுங்க, ஃபர்னிச்சர் இஸ் த இன்கமிங் அண்ட் கேஷ் இஸ் த அவுட் கோயிங். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு, இப்போ நமக்கு டெபிட் கார்டுன்றதால நம்ம கேஷாக சொல்லக்கூடாது, பேங்க்குன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா பேங்க் மூலிமா தான் அமௌண்ட்டு போகுது. ஆனால் நம்ம என்னென்னு சொல்லணும், அதை டேரெக்டாக நம்ம கேஷ் கொடுத்தோம்னா கேஷ்னு எழுதிக்கலாம். பட் டெபிட் கார்டு அப்படின்றதால ஏடிஎம் டெபிட் கார்டு, பேங்கிங், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டெலாம் வந்துச்சுன்னா நம்ம பேங்க்குன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே. தென் 10th entry, salaries paid by cash. சேலரி, ரெண்ட்டு, வேஜஸ், இது 3 வந்தாலும் நம்ம டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் காமிக்கணும். ஏன்னா நமக்கு உள்ளே வருது அமௌண்ட்டு. இப்போ கூலி, வேஜஸ்னால் டெய்லி நம்ம கொடுக்கக்கூடியதான் நம்ம வேஜஸ் சொல்கிறோம். ரெண்ட்டுன்றது டெய்லி ரெண்ட்டாக இருக்கலாம், பர் டேக்காக இருக்கலாம், இல்லை பர் வீக்குக்காக இருக்கலாம், அல்ல 15 days ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை மந்த் வைஸாக இருக்கலாம். இந்த வாடகை எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா. ஆனால் பட் சேலரின்றது மந்த் வைஸ் கொடுக்குறது தான். அதனால் இந்த 3 ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா will be shown in a debit aspect. ஸோ salaries paid by cash, சம்பளம் கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ என்ன நமக்குள்ளே வருது, சேலரி, கேஷ் என்னவாகுது, வெளியில் போகுது. ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 6000 is the debit aspect and the same value represent for credit side, credit aspect. Then last December 11th, furniture purchased from Y.
யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? ஒய் கிட்டேருந்து ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுற பாருங்க? 25,000 அண்ட் அட்வான்ஸ் கிவன் 5,000. ஆக்சுவலி ஃபர்னிச்சரோட காஸ்ட் வந்து 25,000. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிஃபோராகவே நம்ம 5,000 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ how many rupees remaining there? 20,000 you have to pay it, isn't it? ஓகே, இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஒய் யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? ஒய் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். 25,000 அந்த ஃபர்னிச்சரோட காஸ்ட்டு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்வான்ஸாக 5,000 கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதில் 3 டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம இங்கே என்ட்ரியை நம்ம போடணும். இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 3 டிரான்சாக்ஷனை டே டு டே வைஸ் என்னெல்லாம் வந்து நடக்குது, உள்ளே வருது, வெளியில் போகுது, வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட், என்ன எக்ஸ்பென்சஸ் உள்ளே வருது, என்ன இன்கம் வருது, அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதுதான் நம்ம டிரான்சாக்ஷனாக சொல்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட்டு கிரெடிட்னு பிரிக்கிறோம். எது நமக்கு வந்தது, இன்னும் எது நமக்கு வர வேண்டியது அப்படின்றத பிரிக்கிறோம். ஸோ இதில் 3 என்ட்ரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நமக்கு உள்ளே வருது இல்லையா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி 5,000 கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ ரிமைனிங் கொடுக்கணும், ஒய்யே 20,000 நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 25,000, அதனுடைய காஸ்ட் 25,000. நம்ம எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்கோம் அட்வான்ஸாக? 5,000. அப்போ கேஷ் நமக்கு அவுட் கோயிங் தானே ஆயிருக்கு, வெளியில் போயிருக்கா. அப்போ 25,000 உள்ள வேல்யூ உள்ள ஃபர்னிச்சர் நமக்கு இன்கமிங் உள்ளே வந்திருக்கு. இது கேஷ் வந்து 5,000 ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸாக பே பண்ணியாச்சு. அப்போ நமக்கு அது அவுட் கோயிங், அதனால் அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் கேஷை காமிக்கிறோம். ஸோ இந்த ஒய் இருக்குது பாருங்கள். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இன்னும் ஒய் பே பண்ண வேண்டியது இருக்குது ஃபர்னிச்சருக்காக? இந்த 25,000 5 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குது, how many rupees remaining there? 20,000. ஸோ இது ஒய்யோட அக்கௌண்ட். இப்போ ஒய் வந்து just 20,000 have to paid இல்லையா. ஸோ நரேஷன் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஒய், அதாவது எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம் அட்வான்ஸாக? 5,000 கொடுத்துருக்கோம். ரிமைனிங் நமக்கு 20,000 கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. ஸோ லுக் அட் த புக் ஸ்டூடெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 14. ராஜா has a hotel. The following transactions took place in his business. Journalize them. January 1st, started business with cash 3 lakhs. January 2nd, purchased goods from Raju on credit 1 lakh. January 3rd, cash deposited with the bank 2 lakhs. January 20th, borrowed loan from bank 1 lakh. ஃபஸ்ட் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, தேவையான குட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. திருப்பி என்ன பண்ணியிருக்காரு, கேஷை டெபாசிட் பண்ணியிருக்காரு. இதோட 20 அன்றைக்கி தான் போயிருக்காரு பாருங்களேன். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ரொட்டீனாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு ஹோட்டல். பட் 20 அன்றைக்கி பாருங்கள் லோன் வாங்குறாரு. சரிங்களா? 22 வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். அதே மாதிரி போய் தன்னுடைய டெபாசிட் பண்ணியிருக்க 2 lakhs டெபாசிட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் லோனும் வாங்கியிருக்காரு. தன்னுடைய சொந்த தேவைக்காகவும் ஒரு 800 rupees வித்ட்ரா பண்ணியிருக்காரு. 23rd January, amount paid to Raju in full settlement through NEFT, அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் சிஸ்டம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், 99,000 செட்டில்மெண்ட் பண்ணுறோம் ராஜுவுக்கு. சரிங்களா? பெய்டு கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் பை செக்காக எவ்வளோ கொடுக்குறோம், 200 rupees கொடுக்குறோம். January 26th, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம். பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ஹவுஸ், அதாவது அவருடைய உரிமையாளர் ஹவுஸ், அந்த நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் இல்லையா, அதை பே பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்க? த்ரூ த டெபிட் கார்டு மூலிமா. கார்டை கொடுத்து நம்ம ஏடிஎம் கார்டை கொடுத்து யூஸ் பண்ணி 2,000 எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணியாச்சு. January 31st 2 இது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள். இந்த சேம் டேட்லேயே லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஏ சேரிட்டி. இந்த அநாத ஆசிரமத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நன்கொடையாக நம்ம டொனேட் பண்ணுவோம் தெரியுங்களா. அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே பார்ட்டி வருது, நம்ம அன்னதானம்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃப்ரீ காஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் இலவசமாக ஃபுட்டை என்ன பண்ணுறோம், நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ ஆச்சு, 1,000 rupeesக்கு நம்ம லஞ்ச் வாங்கி ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீ காஸ்ட்டுக்கு. த சேம் டேட்டில் பேங்க் லீவ் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். லாக்கர் அப்படிங்கிறது, லாக்கர் ரெண்ட் அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் டாக்குமெண்ட் அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, சேஃபாக பண்ணுறதுக்காக நீங்கள் பேங்க்கில் வந்து லாக்கரில் வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் மாதம் வாடகை கட்டணும். அந்த ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,000 rupees பே பண்ணுறாரு. ஸோ சேம் டேட்லேயே லஞ்ச் ஃப்ரீ காஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. அவருடைய சேஃப்டி லாக்கர் அது பேங்க்கில் இருக்கிறதெல்லாம் அதுக்கும் சார்ஜ் என்ன, எவ்வளோ பே பண்ணுறாரு, 1,000 rupees ரெண்ட்டு பே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ exercise 14 in the books of Raja journal entries. So you have to open the 4 columns. First one column date, second one particulars, third one ledger folio, fourth one debit credit, then followed by rupees and rupees. Okay, so date 1st January
Here is not given. So January 1st, cash account debtor to Raja's capital account. So started business with cash. என்ன வரணும்? Cash is incoming. Who is contributed? Raja is contributed. அவர் தானே ஃபர்ஸ்ட் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ கேஷ் இஸ் இன்கமிங் இதில் டெபிட்டில் வருது. யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? ராஜா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh debit aspect, and then same value represent for credit aspect. Narration: business started with the cash. Then second one, January 2nd, purchase goods from Raju on credit. Purchase குட்ஸ் ஃப்ரம் ராஜு கிட்டேருந்து பொருளை வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? கடனுக்கு வாங்குறாரு 1 lakhக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன உள்ளே வரும்? பர்ச்சேஸ் வரும். யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? ஃப்ரம் பக்கத்தில் வந்தால் டெபிட் கிரெடிட் ஆஸ்பெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் மிஸ் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜு அக்கௌண்ட். நரேஷன்: கிரெடிட் பர்ச்சேஸ் 1 lakh rupees, debit 1 lakh, and then credit of the same value will be entered in the credit aspect. January 3rd, cash deposited with the bank. கேஷ் டெபாசிட் வித் பேங்க் என்னது? உன்னோட பேக்கெட்டில் இருக்க மணி சேஃப்ன்றதுக்காக பேங்க்கில் போயிட்டு உன்னோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுற? சேஃபாக போய் டெபாசிட் பண்ணி வைக்கிற. அப்போ பேங்க்கில் போய்ட்டு அமௌண்ட் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடுமா? உன் பேக்கெட் எம்டி ஆகிடுமா? அப்போ எது எம்டி ஆகுது? பேக்கெட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. ஸோ கேஷ் இஸ் அவுட் கோயிங். பேங்க் வந்து அதை ரிசீவ் பண்ணிச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் டெபாசிட் வித் த பேங்க். நரேஷன்: இவ்வளோ ஹவு மச்? 2 lakh debit aspect and same value represent for credit aspect. Then 20, January 20, borrowed loan from bank. borrow பண்ணுறதுனா கடன் வாங்குகிறோம். எங்கே போய் வாங்குகிறோம்? பேங்க்கில் போயிட்டு நம்ம வாங்குகிறோம். எவ்வளோ வாங்குகிறோம்? 1 lakh rupees borrow பண்ணுறோம். லோனாக கடன் வாங்குகிறோம் பேங்க்கில். கடன் வாங்கும்போது பேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இல்லையா? அப்போ நம்ம சந்தோஷமாக என்ன வாங்குவோம்? கேஷ் வாங்குவோம். இப்போ நம்ம கையில் நிறைய கேஷ் இருக்கா? அப்போ இன்கமிங் தானே கேஷு. எங்கே வந்து குறைஞ்சிரும்? பேங்க் நம்ம கடன் கொடுத்தால பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டு லெஸ் ஆகிடும். அப்போ அது லாஸ் இல்லையா? ஸோ எது நமக்கு இன்கமிங்கோ அது ப்ளஸ்ஸு, எது நமக்கு கம்மியாகுதோ லாஸ் வந்து நம்ம கிரெடிட் ஆஸ்பெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஜர்னல் என்ட்ரி? டெல் மீ. ஓகே, ஐ வில் டெல். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் லோன் அக்கௌண்ட். என்ன வாங்குகிறோம்? லோன் வாங்குகிறோம். ஸோ borrowed லோன் ஃப்ரம் பேங்க். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஸோ கேன் ஈஸிலி ப்ரிப்பேர் த ஜேர்னல் என்ட்ரி. So bank account debtor to cash account 2 lakh debit and then 2 lakh credit aspect. Then January 22. January 22, what are the transaction? Withdrew from bank for personal use. withdrewனாலும் withdraw, ERA ஒரே ஒரு வேர்ட், சிம்பிள் வேர்டு தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டு. withdrew ஆர் withdrawனாலும் சேம் மீனிங் தான். ப்ரொப்ரேட்டர் டேக் சம் அமௌண்ட் ஃபார் பர்சனல் யூஸ் ஆர் ஆஃபீஸ் யூஸ். இப்போ அமௌண்ட்டு தன்னுடைய சொந்த தேவைக்காக பேங்க்லேருந்து எடுக்கிறாரு ராஜா. அப்போ எவ்வளோ நமக்கு கேஷ் உள்ளே வருமா? நம்மளுடைய ராஜாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும்? அமௌண்ட்டு குறையும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் அதாவது பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங்ஸ்னு வரணும். ஆஃபீஸ் யூஸ்னால் தான் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேம் என்ட்ரி நமக்கு சாப்டர் 5 or 6 நமக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனல் யூஸ் வந்துச்சுன்னா வாட் ஆர் த ஜர்னல் என்ட்ரி? ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதே நம்ம ஆஃபீஸ் யூஸாக இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்னு எழுதணும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ நரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது பீயிங் த அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் 800 debit aspect and the same amount will represent for credit aspect. Then 23rd, amount paid to Raju in full settlement through NEFT 99,000. அதாவது இந்த ஃபண்டை எலக்ட்ரானிக் சிஸ்டத்து மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? இந்த 3 என்ட்ரிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. யாருக்கு செட்டில் பண்ணுறோம்? ராஜுக்கு செட்டில் பண்ணுறோம். எதன் மூலிமா செட்டில் பண்ணுறோம்? பேங்க் மூலிமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டைரெக்டாக காசு கொடுக்காம. இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன பண்ணும்? சம் பர்சன்டேஜ் நமக்கு போனஸாக நம்ம கொடுக்குறாங்க. தட் இஸ் எ டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையா? இந்த அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமா இல்லையா? இங்கே பாருங்கள், ராஜு இருக்கா இல்லையா? 99,000 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த செகண்ட் பாருங்களேன், ஜான்வரி 2
பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜு ஆன் கிரெடிட். எவ்வளோ கடனுக்கு வாங்குறாரு? ராஜு கிட்ட இருந்து 1 lakh rupees நம்ம வாங்குறோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ராஜா அவருக்கு ஃபுல்லாக கடனுக்கு வாங்குறது செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ 1 lakh அந்த அதாவது அந்த ஸ்பாட்லேயே அவர் கொடுக்கறதால, பேங்க் மூலமாக ட்ரான்சாக்ட் பண்ணுறதால ராஜு என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய எப்படி சொல்கிறது, குட் ஃபெய்த்தாக அவர் அது நல்ல நம்பிக்கையோடு நடந்துக்கினதால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, 1000 rupees நீங்கள் பே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் யூ ஹாவ் டு பே 99 ஒன்லி அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்கவுண்ட்டாக பாக்கெட்டில் 1000 rupees வச்சுட்டு போங்க சந்தோஷமா அப்படின்னு அனுப்புகிறார். புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ அமௌண்ட் பே டு ராஜு இன் ஃபுல் செட்டில்மெண்ட் த்ரூ நிஃப்ட். அதாவது ராஜா வந்து ஜான்வரி 2 அன்னைக்கு ராஜு கிட்ட 1 lakh rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே கேஷ் கொடுக்கல அவர். என்னைக்கு அவர் பே பண்ணுறாரு? 23rd அன்னைக்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டை அவர் பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணார், 21 daysக்குள்ளே அவர் பண்ணதால் அவருக்கு 1000 rupees-ஐ டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாரு. இப்போ 99,000 மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், பே பண்ணால் போதும்னு சொல்கிறார். ஓகே, என்ட்ரிக்கு வாங்க. வில் கம் டு த என்ட்ரி ஜான்வரி 23rd. ஸோ ராஜு தான் செட்டில் பண்ணுறோம். ஸோ ராஜு ரிசீவ் பண்ணுறத ராஜு அக்கௌண்ட் டேட்டா டூ எதன் மூலிமா நம்ம பண்ணுறோம், நெஃப்ட்ன்றதுனா அது பேங்கிங் சிஸ்டம். அதனால் இந்த பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸில் வருது. அப்போது 1 lakhக்கு வந்து 99,000 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 lakhல 99,000 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வி கெட் 1000 rupees. ஸோ இன் திஸ் வேல்யூ இஸ் நோன் அஸ் டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு அக்கௌண்ட்டு. வாட் ஆர் த நரேஷன் அக்கௌண்ட்? ராஜு அக்கௌண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட். Then 25 January 25th question is paid club bill of the proprietor by check-ஆ கொடுக்குறார். செக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், செக் இஸ் otherwise called cash or bank. இவர் செக்காக கொடுக்குறாரு. அப்போ ப்ரொப்ரைட்டர் ஓனர் என்ன பண்ணுறாரு, செக்காக பே பண்ணுறாரு. அப்போ செக்காக பே பண்ணும்போது என்ன வரும், டிராயிங் அக்கௌண்ட்டிங் வராது. செக்குன்றது வந்து அவர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு இல்லையா, அதை திருப்பி கொடுக்குறாரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு செக் வந்து பில்லாக பே பண்ணுறாரு. அதனால் டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அவர் எவ்வளோ எடுத்தாரோ அந்த அமௌண்ட்டை செக்காக பே பண்ணுறாரு கிளப்புக்கு. அதனால் அந்த பில் பே பண்ணுறதால டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், தட் இஸ் a paid club bill of the proprietor by check 200 rupees கொடுக்குறாரு. தென் 26th paid electricity bill of the proprietor's house. அவர் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்து எவ்வளோ கட்டுறாரு, யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கட்டுறாரு, 2000. அவர் டெபிட் கார்டை கொடுத்து கட்டுறாரு. ஓகேங்களா? டெபிட் கார்டுன்றது ஏடிஎம் கார்டு. ஓகேங்களா? அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க, அந்த டெபிட் கார்டு, ஏடிஎம்ல டெபிட் இருக்குது கிரெடிட் இருக்குது. ஓகே, டெபிட் கார்டு. ஆனால் பட் ஏடிஎம் கார்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு, காசு பேக்கெட்டில் இல்லைன்றதுக்காக ஏடிஎம் கார்டை கொடுத்து அவர் பே பண்ணுறாரு. அப்போது என்ன பண்ணணும், டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பே எலக்ட்ரிசிட்டி பில் பை செக். அப்போ செக்குன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோமோ அதை பே பண்ணுறோம். சரிங்களா? 2000 டெபிட் அண்ட் சேம் அமௌண்ட் ரெப்ரசன்ட் ஃபார் கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் 31st லஞ்ச் ப்ரொவைட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஏ சேரிட்டி. அதாவது டொனேட் பண்ணுறாரு, இலவசமாக என்ன பண்ணுறாருன்னா லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. எவ்வளோ காஸ்ட்டுக்கு, 1000 rupeesக்கு. அப்போ சேரிட்டி தானே இப்போ இது சேருது. சேரிட்டியில் இருக்கிற அந்த அந்த எப்படி சொல்கிறது, ஒரு அறக்கட்டளைக்கு போயிட்டு ஒரு ஃபுட்டு வந்து ஸ்பான்சர் பண்ணும்போது அறக்கட்டளை கூட எல்லா பர்சன்ஸும் இதை பெனிஃபிட் அடைகிறாங்க இல்லையா, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு இது யார் வாங்கி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, சேரிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அப்போ சேரிட்டி அக்கௌண்ட் இஸ் த இன்கமிங் ஆஸ்பெக்ட் இல்லையா. அதனால் சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன் இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வருதுன்னு சொன்னால், இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ்ன்னு காமிக்கிறோம். சரிங்களா? குட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டி. அப்போ ஃபுட்டு போடுறதுக்கு தேவையான பொருள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம். அதனால் இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு வருது. சரிங்களா? வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. என்ன வாங்கியிருப்போம்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதனால் சேரிட்டி அக்கௌண்ட் டெபிட்லேயும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்லேயும் காமிக்கிறோம். ஸோ நரேஷன் குட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டி 1000 rupees debit and the same amount will be entered into the credit aspect. Then same date, last one entry, bank levied charges for locker rent. நீ வச்சிருக்க பொருளுக்கு, வேல்யூபிள் திங்ஸ்க்கு, டாக்குமெண்ட்ஸ்க்கு, ஆர்னமெண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க மந்த் எண்டில். சரிங்களா? அப்போ பேங்க் சார்ஜ் பண்ணுறதால பேங்க்குக்கு தானே போய் சேரும் அமௌண்ட்டு. அதனால் பேங்க் சார்ஜ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் சார்ஜஸ் பே, நம்ம பேங்க்குக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 15. From the following transactions of Shyam, a stationery dealer, past journal entries for the month of August 2017. So August 1st, commence business with cash rupees 4 lakh.
குட்ஸ் ருபீஸ் 5 lakh. அதாவது ஆகஸ்ட் 1 என்ன பண்ணுறாருனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேஷ் 4 lakh கொடுக்குறாரு. அதேமாதிரி பொருளையும் என்ன பண்ணுறாரு, கேஷ் ப்ளஸ் குட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ குட்ஸ் கேஷ் வந்து 4 lakh கொடுக்குறாரு, பட் பொருள் வந்து 5 lakhs வேல்யூபிள் குட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்போ பர் டே அந்த ஆகஸ்ட் 1 9 lakh வேல்யூபிள் இதை வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஓகேங்களா. தென் செகண்ட், சோல் குட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ்டு த்ரூ RDGS rupees 2,50,000. Then third, goods sold to Z on credit for rupees 20,000. Then fifth, bill drawn on Z and accepted by him rupees 20,000. Eighth, bills received from Z is discounted with the bank for rupees 19,000. August 10, goods sold to M on credit rupees 12,000. August 12, goods distributed as free samples for rupees 2,000. August 16, goods taken for office use rupees 5,000. The goods taken for office use என்னது, நம்ம சொந்த தேவைக்காக நம்ம என்ன பண்ண ஆஃபீஸுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டேக்கன். 17th, August 17th, M became insolvent and only 0.80%, அதாவது 0.80 per rupee is received in final settlement. August 20th, bill of Z discounted with the bank is dishonored. Okay, so you have to prepare the journal entries for the month of August 2017. So in the books of Sham, journal entries, date, particulars, ledger folio, debit, credit, rupees. So 2017 August 1st, commence business with cash rupees 4 lakh, goods rupees 5 lakh. So cash account debtor 4 lakh, bank account debtor, stock account, goods means what, stock. ஸோ கேஷ் வந்து 4 lakh கொடுக்குறாரு, குட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து 5 lakh கொடுக்குறாரு. ஸோ டோட்டலி 9 lakhs வந்து நம்ம கிரெடிட் ஆஸ்பெக்டில் காமிக்கிறோம். என்ன எழுதணும் அப்படின்னா, அதாவது ஷாமோட இது கேபிட்டல் அக்கௌண்ட்னு அர்த்தம். ஷாம் தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதனால் ஷாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். நரேஷன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அண்டு குட்ஸ், கேஷும் கொடுத்துருக்காரு, பொருளையும் கொடுத்துருக்காரு. Then second, August 2nd, sold goods to A and money received through RTGS. அதாவது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன வருதுங்க, சோல் குட்ஸ் டு ஏக்கு தானே சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி எதன் மூலிமா கொடுக்குறாங்க பணத்தை, பேங்க் மூலமாக, அது பேங்கிங் மூலமாக தான் கொடுக்குறாங்க. RDGS அந்த குட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணமோ அதுக்கு டிரான்சாக்ட் பண்ணுறாங்க மணியை. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,50,000. நரேஷன் சோல் குட்ஸ் டு த்ரூ RDGS, அது பேங்கிங் மூலிமா நமக்கு எவ்வளோ பண்ணுறோம், 2,50,000 கொடுக்குறோம். தென் தேர்ட், August 3rd, குட்ஸ் சோல்ட் டு Z ஆன் கிரெடிட் ஃபார் rupees 20,000. இசட்டுக்கு விற்கிறோம், ஆனால் இசட் வந்து கேஷ் அங்கே ஸ்பாட்லேயே கொடுக்கல, கடனுக்கு தான் அது என்ன பண்ணுது, வாங்குது. அப்போ இது கிரெடிட் சேல்ஸ் இங்கே இல்லைங்களா. அப்போ இங்கே யார் வாங்குறாங்க, இசட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இசட் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன வரணும் இங்கே, சேல்ஸ் அக்கௌண்ட். குட்ஸ் சேல் வெளியில் போகுது இல்லையா, விற்பனை ஆகுது இல்லையா, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ 2,20,000 in the debit aspect, the same value represent for credit aspect. Narration, credit sales. Then fifth, bills drawn, எடுக்கிறோம். பில் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். அதாவது பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம், அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் எடுக்கிறாங்க, இசட்டோட அக்கௌண்ட்டில் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இசட்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, எவ்வளோ எடுக்கிறாங்க, எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், பில்ஸு bill drawn and accepted him. Okay, so bill receivable account debtor to Z's account 20,000 bills accepted from Z. The eighth, bill received from Z is discounted with the bank for rupees 19,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலி அவங்க இசட் எவ்வளோ கொடுக்கணும், 20,000. அப்போ பேங்க் என்ன பண்ணுது, ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறதா இல்லை, ரிசீவ் பண்ணிக்கிறதா இல்லை, 1,000 rupees அவங்க டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ பேங்க் வந்து நமக்கு 19,000 வந்து ரிசீவ் பண்ணிருக்கு, அதனால் நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குது, 1,000 rupees. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ பேங்க் இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், 20,000.
ஸோ 20,000ல் நீங்கள் 19,000 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா பேங்க்குக்கு. 20,000லேருந்து 20,000 19,000 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் வரதான் நமக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நரேஷன் பில்ஸ் ரிசீவ்ட் அண்டு dishonor. Next, August 10th, goods sold to M on credit rupees 12,000. So sold to M. இப்போ M account debtor to sales account. M account debtor to sales account. This is a credit sales. Rupees 12,000 is the debit aspect and same amount will be entered into the credit aspect. Then 12th. Goods distributed as a free sample. அதாவது பொருள் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸ் காமிப்போம். எவ்வளோன்னா அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,000 rupees. ஓகேங்களா? அப்போ என்ன காமிக்கிறீங்க, சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாம்பிள் பீஸை கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எங்களுக்கு ரிசல்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நமக்கு அது உள்ளே வருது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், சாம்பிள் வந்து ப்ரொமோஷன் சொல்கிறது வந்து டெப்டாவராகவும் டெபிட் ஆஸ்பெக்ட்லேயாகவும் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோமோ அதை கிரெடிட் ஆஸ்பெக்ட்லேயும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போங்க குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் rupees 2,000. அப்போ சாம்பிள் வந்து டெபிட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணது கிரெடிட்லேயும் எழுதிக்கணும். நரேஷன்ஸ் வந்து குட்ஸு டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த சாம்பிள் பீஸ். ஹவு மச்? 2,000. Then 16th, goods taken for office use. பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு வரணும். இங்கே ஆஃபீஸ் யூஸ்ன்றதால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிக்ஸ்டீன்த் பாருங்கள். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு போனால் ஃபார் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் யூஸ் தானே பண்ணுறோம். அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறதால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். இதே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் வரும். இது நம்ம வந்து ஆஃபீஸஸ்க்காக பொருள் தான் இங்கே எடுத்துக்காங்க, குட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள்னா ஸ்டாக்குன்னு அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செலவு தானே. ஆஃபீஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இல்லையா. இது வந்து எதில் வரும்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் all the expenses and losses will be shown in a debit aspect and all the income and gain items will be shown in the credit aspect. ரூலே நமக்கு சொல்லுது. இப்போ இது எக்ஸ்பென்சஸ்ன்றதால டெபிட்டில் நமக்கு வருது. ஓகேங்களா? ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ குட்ஸ் used for office use 5,000 debit aspect and same value will be entered into the credit aspect. Then 17th, M became insolvent and only 0.80 per rupees is received in final settlement. அதாவது செட்டில்மெண்ட்னாலே 3 அக்கௌண்ட் நம்ம வந்து 3 என்ட்ரிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ கேஷ் வந்து நமக்குள்ளே வருது. ஆக்சுவலி எம் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், 10th இருக்கார் பாருங்கள். ஆகஸ்ட் 10 இருக்கு இல்லையா. குட்ஸ் சோல்ட் டு எம், எம்முக்கு கடனுக்கு விற்கிறோம். ஆனால் அவர் இன்சால்வெண்ட், அவரால் முடியாத நிலைமை ஆகிட்டார், அவர் அன்ஃபிட் பர்சனாக ஆகிட்டார். அதனால் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2,000 அவர்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் 0.80% தான் நம்ம ருபீஸ் தான் நம்ம அவர்கிட்ட கலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ எது நமக்கு உள்ளே கலெக்ட் பண்ணும்போது நம்ம கேஷ் தானே உள்ளே வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். அப்புறம் பேங்க் என்ன பண்ணுது, பேட் டெபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நாட் ரெக்கவரபிள் வேல்யூன்னு அர்த்தம். பேட் டெபிட்ஸ் என்னப்பா, அவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டு அவரால் முடியாத நிலைமை ஆகிட்டார், அவர் கை கால் சோர்ந்து போச்சு, அவரால் அதை ரொம்ப லாங் டைம் ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய அவருக்கு என்னன்னா, அதாவது டோட்டலாக அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அன்ஃபிட் பர்சன் ஆகிட்டார். அதனால் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, அவர் திரும்ப நம்ம ஒர்க் பண்ணவும் வைக்கவும் முடியாது. அதனால் அந்த அமௌண்ட்டை நம்மளால் அவர்கிட்ட கலெக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் மீன் பை a bad debits நாட் ரெக்கவரபிள் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேட் டெபிட்ஸாக நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 2,000 அவர் நமக்கு தரணும். அந்த 2,000 இங்கே பாருங்கள் 10th என்ட்ரியில் பாருங்கள் 12,000 இருக்கா. 12,000 இன்ட்டு அதை மல்டிப்ளைட் பை 0.80 பர் ருபீஸ். ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வட்டி கலெக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 9,600 வரணும். அப்போ இந்த 12,000ல் 9,600 மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட கலெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு இன்சால்வெண்ட் பர்சனாக இருக்கார். அப்போ நமக்கு எவ்வளோ அவர்கிட்ட வராது, இது வந்து 12,000லேருந்து 9,600 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் we get 2,400. ஸோ in this value is known as bad debits. once again repeat, bad debits அப்படிங்கிறது அவர் ஒரு முடியாத பர்சன்றதால அவர் கம்மியான பர்சன்டேஜ் அவர்கிட்ட போட்டு கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 2,400 அவர்கிட்ட வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் a நாட் ரெக்கவரபிள் வேல்யூ. ஸோ யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, எம் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எம் அக்கௌண்ட்
12,000. Cash received from M in final settlement. Settlement வந்தாலே 3 entries நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோ. Then 20, last August 20, bill of Z discounted with the bank is dishonored. ஸோ Z அக்கௌண்ட் டேட்டா டிஸ்ஹானர்னா திருப்பி அவங்ககிட்ட ரிட்டர்ன் ஆகுறது. ஸோ Z அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. யார் இதை ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னா Z. இப்போ எவ்வளோ அவருக்கு திருப்பி டிஸ்ஹானர் ஆகிடுச்சு? 20,000. டிஸ்ஹானர் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட எதுவுமே அமௌண்ட் இல்லை, நில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே பேங்க்கில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் நில் பேலன்ஸ் காமிக்கும். அப்போ யாரும் நமக்கு வந்து அந்த இவங்களுக்கு நீங்கள் இது என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கன்னு சொல்கிறீங்களோ, உன் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருந்தால் தான், இப்போ ஏ அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தால் ஒரு பிக்கு என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மணி. ஏ அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லைனா மணி பிக்கு போய் சேராது. அப்போ பேங்க் என்ன பண்ணுது, வெரிஃபை பண்ணி ஆஃப்டர் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி அந்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு உனக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த பவுன்ஸ் ரிட்டர்ன்றதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிஸ்ஹானர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? the bills discounted in the bank as dishonor. So students, today we had learned about in this chapter only prepare the journal entry. With the help of the accounting rule, can easily prepare the journal entry. So you can go through question number 13 to 15 problems to understand the steps. Take more concentrate on this chapter and take more practice at home. Very very important sum. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்த சாப்டர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான், this is a base on go to the next chapter. Okay, so I will repeat once again. Take more practice at home. Same method problems are given as your assignment. Try to complete it. Thank you.